கல்வி எனும் பெருங்கடலில் பிழைப்பித்த கடவுளை போற்றி அப்படின்ற திருவாசக வாசகத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். அட்வொகேட் கிளர்க்ஸ், வழக்கறிஞர் எழுத்தர்கள், அவங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய நீதிமன்றம், அதோட பங்களிப்பு. நான் லா கிராஜுவேட்ஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டில். லா ஸ்டூடெண்ட்ஸ், லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட குரோத்துக்காக ஷேர் பண்ணுறேன். நான் 2005 to 2008 மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு சீனியர் கவுன்சில் கே திருமலராஜ்கிட்ட போய் சேர்ந்தப்போ ஒரு கிளைண்ட்டு தன்னால் வர முடியலை, அதுக்கு ஒரு லீவ் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன எழுத சொல்கிறாங்க, நான் அசையாம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அன்னபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னோடய சீனியர் கவுன்சில் ராஜேஷ்மணி சார்கிட்ட, அட்வொகேட் ராஜேஷ்மணி சார் சீனியர், அவங்ககிட்ட போய் என்னை கற்றுக்கிற சொல்கிறாங்க. டிக்டேட் பண்ண எழுதுகிறேன். சீனியர் கவுன்சில் டிக்டேட் பண்ண அந்த வேர்டை கவனிங்க. condone my absence and grant leave to my counsel to appear on behalf of my புரிதால் வாழையடி வாழை மரபு லீகல் ஜூரிஸ் சீனியர் ஜூனியர், அந்த வாழையடி வாழை மரபு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக இதை பகிர்ந்துக்கிறேன். நான் லா கிராஜுவேட்ஸ் புத்திசாலிகள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் லா கிராஜுவேட்ஸ் ஆக்டிவ் கோர்ட் ப்ராக்டிஸ், அவங்க இன்டலெக்சுவல்ஸ் தான், பான் இன்டலெக்சுவல்ஸாக இருக்கணும். அதான் கடவுள் கல்வி எனும் பெருங்கடலில் பிழைப்பித்தும் செல்வம் அல்லலில் பிழைப்பித்தும் நல்குறவு என்னும் தொல்விடத்தில் பிழைப்பித்தும் திருவாசகத்தை சொல்கிற மாதிரி வறுமையில் கூட வழக்கறிஞர்கள் இறந்துருக்காங்க. ஆனால் அவங்க இன்டலெக்சுவல்ஸ். நான் லா கிராஜுவேட்ஸ் புத்திசாலிகள், அதை வச்சு காசாக்க தெரிஞ்சவங்க. ஒரு காலத்தில் டைப்ரைட்டர் தொண்ணா இருந்துச்சு, அது கம்ப்யூட்டர் ஆகி இப்போ ஐஃபோன் வரையும் வந்துடுச்சு. வழக்கறிஞர் எழுத்தர்கள் பணியையும் ஒரு வழக்கை பதிவு செய்கிற இடத்துல இருக்க ரிஜிஸ்ட்ரிக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்டலெக்சுவலாக இருக்கணுன்றது தான் ஒரு சீனியர் அட்வொகேட்டோட கடமை. அதை லா ஸ்டூடெண்ட்ஸை அடுத்து எக்யூப் பண்ணக்கூடிய மரபு. அதுக்கப்புறம் பார் பெஞ்ச் டயாஸ், ஒரு நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் முன்னாடி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த வே ஆஃப் கம்பிள்னஸ், அந்த அப்பாலஜிஸ், அந்த ஒபிலைசினஸ், இதெல்லாம் பணிவெல்லாம் கற்றுத்தரது தான். இப்போ பாருங்கள், என்னோடய அண்ணன், மூத்த அண்ணன் சென்னையோட பாரிஸ் கார்னரில் இருக்க கோர்ட்டுக்கெலாம் என்னை என்ரோல்மெண்ட் பண்ணுறப்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ, ஹைகோர்ட்டோ, டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ, சப்கோர்ட்டோ, எல்லாத்துக்கும் ஒரிஜினல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோ. சிவில், கிரிமினல், ஜெனரல் ரிட்டு, இங்கிட்டு கிரிமினல் சைடு வச்சுக்கோ, சிவில் சைடு வச்சுக்கோ, ஜெனரல் ரிட் வச்சுக்கோ, மிசல்னேஸ் வச்சுக்கோ, அது அங்கிட்டு கான்ஸ்டியூஷனல் வச்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் பெட்டிஷன், ஒரிஜினல் சூட், நல்ல வேட பாருங்கள். அது தாய் போல். அந்த ஒரிஜினல் ஓஎஸ்க்கு கீழே வர்ற நம்மளோட இடைக்கால ப்ரேயர் இருக்குல்ல, இன்ட்ரிம் ப்ரேயர், அது எல்லாமே இன்ட்ராலோகேட்ரி பெட்டிஷன் அல்லது மிசலேனியஸ் பெட்டிஷன் இப்படின்னு சொல்லி கொடுத்த என்னோடய மூத்த அண்ணன் வழக்கறிஞர். நான் சொல்கிறது 2009. அப்படி ஒவ்வொரு நாளும் இது கற்றுக்கிட்டே இருக்க ப்ரொபோசன். என் சீனியர் கொஞ்சம் திருமலராஜே கடைசி நாள் 2016 கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி நான் ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது கல்வி எனும் பெருங்கடல். உலகெங்கும் இருக்கக்கூடிய சட்டத்துறை, நீதிமன்றத்துறையில் வழக்காடக்கூடிய, நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய அனைத்து இளம் வழக்கறிஞர்களும் வாழையடி வாழையாக தலைத்து செழித்து வாழ வாழ்த்துக்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் கெல்த் கோவட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.